Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்முலா சீரியஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி 5 ஃபார்முலா சீரியஸ் முடிஞ்சிச்சு. ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியட் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள 5 வீடியோ பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 10 ஃபார்முலா ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா ஷீட்டில் வந்து ஒரு 25 30 ஃபார்முலாஸ் வந்து கொஸ்டின் கேட்பேன். அதை நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இது ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மோஸ்ட்லி வந்து சிலபஸ் 50% சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய வேல்யூபிள் உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது ரெகுலராக நீங்கள் உங்கள் சப்போர்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். வாங்க ஃபார்முலா ஷீட்டில் போகலாம். இன்றைக்கி வந்து ஃபார்முலா ஷீட் வந்து 6th வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஐபி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. என்னது? ஐபின்னு டினோட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஐஏ, பிளாஸ்டிசிட்டி பி. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஐபின்னு டினோட் பண்ணுவாங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா WL மைனஸ் WP. WL மைனஸ் WP, லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். இன்னொரு டைம், லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். அதை LL மைனஸ் PL எழுதலாம். லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் இப்படி எழுதலாம். இல்லாட்டி இப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க, WL மைனஸ் WP. லிமிட் அப்படிங்கிறத Wன்னு வச்சுக்கோங்க, லிக்விட் பிளாஸ்டிக். ஃபஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சா? ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஐபின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன? WL மைனஸ் WP, அதாவது லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஓகேவா? ஃபஸ்ட் ஃபார்முலா கிளியர். செகண்ட் ஃபார்முலா டஃப்னஸ் இண்டெக்ஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஐஇ. டஃப்னஸ்னா டி, ஐடின்னு டினோட் பண்ணுவாங்க. டஃப்னஸ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஐபி டிவைடட் பை ஐஎஃப். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா இன்னொரு டைம்? பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? ஐபி ஈக்குவல் டு W லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். முடிஞ்சா? செகண்டு டஃப்னஸ் இண்டெக்ஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? பிளாஸ்டிக் லிமிட் பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டிவைட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ், ஐபி டிவைட் பை ஐஎஃப். முடிஞ்சா? தேர்ட் ஃபார்முலா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். என்னது? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? ஐ, கன்சிஸ்டன்சி சி, ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா லிக்விட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஓகேவா? WL மைனஸ் W டிவைடட் பை WL மைனஸ் WP. இன்னொரு டைம், WL மைனஸ் W டிவைடட் பை WL மைனஸ் WP. WLனா என்ன? லிக்விட் லிமிட். Wனா வாட்டர் கண்டென்ட். WLPனா நமக்கு பிளாஸ்டிக் லிமிட். முடிஞ்சா? இங்கே தான் இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா WL மைனஸ் WP என்னன்னு பார்த்தோம்? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸா? அப்போது இதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஐபியும் யூஸ் பண்ணிக்கலாம். WL மைனஸ் W டிவைடட் பை ஐபின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா சொல்லலாமா? தேர்ட் ஃபார்முலா என்ன? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். கன்சிஸ்டன்சி எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. WL மைனஸ் W டிவைடட் பை WL மைனஸ் WB. WL அப்படிங்கிறது லிக்விட் லிமிட், Wங்கிறது வாட்டர் கண்டென்ட், WP அப்படிங்கிறது பிளாஸ்டிக் லிமிட். அதுக்கடுத்து கீழே வந்து WL மைனஸ் WP அப்படிங்கிறது ஐபின்னு டினோட் பண்ணலாம். முடிஞ்சா? தேர்ட் ஃபார்முலா முடிஞ்சு. ஃபோர்த் ஃபார்முலா லிக்விடிட்டி இண்டெக்ஸ். இண்டெக்ஸை ஐஇ, லிக்விடிட்டியாக எல்னு டினோட் பண்ணுவாங்க. IL ஈக்குவல் டு இதே காம்பினேஷன்லாம் வரும். பாட்டம் அப்படியே சேமாக தான் வரும், WL மைனஸ் WP. இங்கே வந்து மேலே வந்து W மைனஸ் WPன்னு வரும். W மைனஸ் WP, வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டிவைடட் பை WL மைனஸ் WP. இங்கேயுமே என்ன பண்ணலாம்? WL பை WPக்கு வந்து ஐபின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டேர்ம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது W வருமா, ஃபஸ்ட்டு W வருமா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் கண்டென்ட், வாட்டர்னா எப்படி இருக்கும்? தண்ணி. அப்போ லிக்விடில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மறக்காமல் இருக்கிறதா சொல்கிறேன். லிக்விடில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? வாட்டர் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்தது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸில் பின்னாடி வரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. WL மைனஸ் W டிவைடட் பை WL மைனஸ் WP. கீழே உள்ளதா WL மைனஸ் WP ஐபின்னு எடுத்துக்கலாம். அது இது லிக்விட் இண்டெக்ஸ் அப்படின்னா லிக்விட்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வரும். அப்போ W மைனஸ் WP டிவைடட் பை WL மைனஸ் WP. ஓகேவா? இதில் WL அப்படிங்கிறது லிக்விட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது WP அப்படிங்கிறது பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட், Wங்கிறது வாட்டர் கண்டென்ட். நான் 4 ஃபார்முலா முடிஞ்சா? 5வது ஃபார்முலா ஒரு கண்டிஷன், இதையுமே ஞாபகம் வச்சுக்கணும். IC ப்ளஸ் IL ஈக்குவல் டு 1. கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸும் லிக்விடிட்டி இண்டெக்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து 1 தான் வரும். எப்படி வரும்? IC ப்ளஸ் IL ஈக்குவல் டு 1. இன்னொரு டைம், IC ப்ளஸ் IL ஈக்குவல் டு 1. இந்த 5 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த ஃபார்முலாஸ்லாம் மறக்கும், அகைன் சொன்னால் தான் ஞாபகம் இருக்கும். மொதல் 4 ஃபார்முலாவே என்ன தான்? இண்டெக்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்னது? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், டஃப்னஸ் இண்டெக்ஸ்,
கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் இன்னொரு டைம் பேர் மட்டும் சொல்லுங்கள் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டஃப்னஸ் இண்டெக்ஸ் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் இன்னும் ஒரே டைம் நீங்களா சொல்லி பாருங்கள் ஓகேவா இப்போது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணாங்க ஐபி டஃப்னஸ் இண்டெக்ஸா ஐடி அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸா ஐசி லிக்விடிட்டி இண்டெக்ஸா ஐஎல் ஓகேவா இப்போது ஐபி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன WL மைனஸ் WP என்னது WL மைனஸ் WP ஓகேவா அதுக்கடுத்து ஃப்ளோ இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன IP டிவைட் பை IF ஐபிங்கிறது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ் முடிஞ்சா தேர்ட் ஃபார்முலா என்ன கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ஐசி ஃபார்முலா என்ன ஐசினா WL மைனஸ் W டிவைட் பை WL மைனஸ் WP அதில் WL அப்படிங்கிறது லிக்விட் லிமிட்டு WPங்கிறது பிளாஸ்டிக் லிமிட் Wங்கிறது வாட்டர் கண்டென்ட் முடிஞ்சா அது இது கீழே வந்து எப்படி மாற்றலாம் அண்ட் WL மைனஸ் WP என்னன்னு பார்த்தோம் ஐபின்னு பார்த்தோமா அது இப்போலாம் மாற்றிடலாம் அதுக்கடுத்து ஃபோர்த் ஃபார்முலா லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வச்சா ஃபஸ்ட் என்ன வரும் லிக்விட்னா வாட்டர் வரும் அப்போ W மைனஸ் WP டிவைடட் பை WL மைனஸ் WP இன்ட்டு WL மைனஸ் WP அவ்வளோதான் அதுக்கடுத்து கீழே என்ன பண்ணலாம் WL மைனஸ் WP ஐபின்னு மாற்றிக்கலாம் லாஸ்ட் ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன IC ப்ளஸ் IL ஈக்குவல் டு 1 கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ப்ளஸ் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 5 இது கிளியரா ஒன்ஸ் எழுதி பார்த்துருங்க அப்படியேமோ எழுதி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அதனால் எழுதி பார்க்குறதுக்கு மலைக்காதீங்க சிக்ஸ்த்து ஃபார்முலா ஆக்டிவிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்க ஏன் டினோட் பண்ணுவாங்க என்ன டினோட் பண்ணுவாங்க ஏன் டினோட் பண்ணுவாங்க ஃபார்முலா என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்னது பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 மைக்ரானுக்கு இதில் வந்து கீழே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படிம்பாங்க உள்ளே போகும்போது கான்செப்ட் பேஸாக நிறையா பார்ப்போம் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்டிவிட்டினா ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு ஐபி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் இன்னொரு டைம் ஐபி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் இன்னொரு டைம் சொல்லி பாருங்க நீங்களாமோ ஆக்டிவிட்டி ஏ ஈக்குவல் டு ஐபி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன் அடுத்து செவன்த்து ஃப்ளோ இண்டெக்ஸ் செவன்த் என்னது ஃப்ளோ இண்டெக்ஸ்னா என்ன ஐஇ ஃப்ளோனா எஃப் ஐஎஃப் ஈக்குவல் டு W1 W1 minus W2 divided by log n of N1 divided by N2 இன்னொரு டைம் W1 minus W2 divided by log 10 N1 by N2 W1 W2 அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட் W1 W2 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் உள்ள வாட்டர் கண்டென்ட் அடுத்து N1 அப்படி N2 அப்படிங்கிறது ப்ளோஸ் என்ன அப்படின்னா நார்மலாக அந்த ஃப்ளோ சார்ட்டில் பிளாஸ்டிசிட்டி சார்ட் தான் சொல்லுவாங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும் சரியா இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் நம்ம வாட்டர் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு கர்வ் போகுமா இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன் இதில் டச் ஆகி இங்கே வரும்போது இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் அதுமாதிரி இங்கே டச் ஆகி இங்கே வரும்போது இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளவுஸ் இதான் வந்து இது W1 இது W2 இது N1 இது N2 இதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க ஃப்ளோ இண்டெக்ஸ்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க W1 மைனஸ் W2 டிவைடட் பை log 10 ஆஃப் N1 டிவைட் பை N2 W1 W2 அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட் N1 N2 அப்படிங்கிறது ப்ளவுஸ் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு எயித்து ஃபார்முலா பார்க்க போகிறோம் எயித்து ஃபார்முலா என்ன ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் எயித்து ஃபார்முலா ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க ஐஇ ஸ்ட்ரிங்கேஜ்னால எஸ் ஓகேவா அப்போ ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் இன்னொரு டைம் பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் ஸ்ட்ரிங்கேஜ்னா என்ன அப்படின்னா சுருங்குறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் ஓகேவா இந்த எயிட்டா ஃபார்ம் மட்டும் இன்னொரு டைம் சொல்லலாமா ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் ஃபார்ம் என்ன இண்டெக்ஸ்னா ஐஇ ஸ்ட்ரிங்கேஜ்னா எஸ் அப்போ பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் முடிஞ்சா அடுத்து நைன்த்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னுச்சுன்னா ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெஸ் தான் அதாவது என்ன அப்படின்னா இதுவுமே ஸ்ட்ரெஸ் தான் சென்சிட்டிவிட்டிக்கு யூனிட் கிடையாது இது வந்து அன்டிஸ்டர்ப்டு ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர்னு சொல்லலாம் அன்டிஸ்டர்ப்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ரீமோல்டட் ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் ப்ரெஷர் அன்டிஸ்டர்ப்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ரீமோல்டட் ப்ரெஷர் அவ்வளோதான் ரெண்டுமே ப்ரெஷர்னு சொல்லலாம் இல்லாட்டா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம் டென்த்து வந்து டிகிரி ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா V1 மைனஸ் VD டிவைடட் பை VD இன்ட்டு 100 V1 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள வால்யூம் VD அப்படிங்கிறது ட்ரை சாயில் வால்யூம் முடிஞ்சா இன்னொரு டைம் டிகிரி ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் ஈக்குவல் டு V1 மைனஸ் VD டிவைடட் பை VD இன்ட்டு 100 இன்னொரு டைம் V1 மைனஸ் VD டிவைட் பை VD இன்ட்டு 100 V1 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் VD அப்படிங்கிறது ட்ரை இது அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஃபார்மில் என்ன பார்த்தோம் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் IP ஈக்குவல் டு liquidity index minus liquid limit minus plastic limit WL minus WP இன்னொரு டைம் WL minus WP IP equal to WL minus WP முடிஞ்சா செகண்ட் ஃபார்முலா டஃப்னஸ்
இண்டெக்ஸ் ஐ டினோட் பண்ணுவாங்க, டஃப்னஸ்னா டி. அப்போது மேலே என்னது ஐபி பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டிவைட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். நோ டைம் பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் ஐபி டிவைட் பை ஐஎஃப். அவ்வளோதான் முடிஞ்சு. தேர்ட் ஃபார்முலா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா ஐ, கன்சிஸ்டன்சி ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. லிக்விட் லிமிட் டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூ டிவைட் பை டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூபி. டபிள்யூஎல் அப்படின்னா லிக்விட் லிமிட், டபிள்யூனா வாட்டர் கண்டென்ட், டபிள்யூபி அப்படின்னு வச்சுன்னா நமக்கு என்னது பிளாஸ்டிக் லிமிட். முடிஞ்சா கீழே வந்து டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூபிக்கு என்ன இருக்கும் ஐபி நம்ம டினோட் பண்ணலாம், பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணலாம். முடிஞ்சா தேர்டு. ஃபோர்த் ஃபார்முலா லிக்விட் இண்டெக்ஸ் ஐஎல், அப்போ டபிள்யூ மைனஸ் டபிள்யூபி டிவைட் பை டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூபி. ஓகேவா? இங்கே வந்து டபிள்யூ அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து டபிள்யூபி அப்படிங்கிறது பிளாஸ்டிக் லிமிட், டபிள்யூஎல் அப்படிங்கிறது லிக்விட் லிமிட். கீழே வந்து ஐபின்னு டினோட் பண்ணலாம். அஞ்சாவது கண்டிஷன் ஐசி ப்ளஸ் ஐஎல் ஈக்குவல் டு 1. ஐசி ப்ளஸ் ஐஎல் ஈக்குவல் டு 1. சிக்ஸ்த்து ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன். எவ்வளோ 2 மைக்ரான் கீழே வந்து எவ்வளோ கிளே வந்து இருக்குது பர்சன்டேஜில் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இன்னொரு டைம் ஆக்டிவிட்டி ஃபார்ம்னா ஐபி ஆக்டிவிட்டி என்ன டினோட் பண்ணுவாங்க, ஏன் டினோட் பண்ணுவாங்க, ஈக்குவல் டு ஐபி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன். முடிஞ்சா. செவன்த்து ஃப்ளோ இண்டெக்ஸ். ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னா ஐஎஃப்னு டினோட் பண்ணுவாங்க. மேலே வந்து W1 மைனஸ் W2 டிவைட் பை log 10 ஆஃப் N1 பை N2. இன்னொரு டைம் W1 மைனஸ் W2 டிவைட் பை log 10 ஆஃப் N1 பை N2. W1 W2 அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட், N1 M2 அப்படிங்கிறது ப்ளோஸ். ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஐ, ஸ்ட்ரிங்கேஜ் எஸ். இங்கே என்னது பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். இன்னொரு டைம் பிளாஸ்டிக் லிமிட் மைனஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். சென்சிட்டிவிட்டி அப்படின்னா எஸ். ரெண்டுமே என்னன்னா அதாவது மேலே வந்து அன்டிஸ்டர்ப்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வந்து ரீமோல்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து அன்டிஸ்டர்ப்டு ப்ரெஷர் டிவைடட் பை ரீமோல்டர் ப்ரெஷர், இல்லாட்டி அன்டிஸ்டர்ப்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ரீமோல்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். சென்சிட்டிவிட்டி யூனிட் கிடையாது. 10th ஃபார்முலா டிகிரி ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் V1 மைனஸ் VD டிவைடட் பை VD. V1 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ், VD அப்படிங்கிறது ட்ரை வால்யூம். முடிஞ்சா இன்ட்டு 100. கண்டிப்பாக இந்த 10 ஃபார்முலாஸும் ஒரு தடவை முடித்த உடனே ஒரு தடவை அப்படியே பார்க்காம எழுதி பார்த்துருங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த ஷீட் வரைக்கும் பார்த்தோன்னா 60 ஃபார்முலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 60 ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம டெய்லி ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 5 minutesல அப்படி ரெகுலராக பார்த்துட்டு வந்து 60 ஃபார்முலா முடிச்சிட்டோம்னா பெரிய விஷயம் தான். அதே நாள் தான் 100th டே பார்க்கும்போது 1000 ஃபார்முலா நம்ம மைண்டில் இருக்கும். அது ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா நீங்கள் ஒரு நாள் 10 ஃபார்முலா படிக்கிங்க, முதல் நாள் 50 முடிச்சிட்டிங்க, அந்த 50 ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த 10 பார்க்கணும். அப்போ 60 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாளைக்கு போகும்போது இந்த வீடியோவை கவர் பண்ணிவிட்டு 60 ரிவைஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி ரெகுலராக கொண்டு பண்ணிங்கன்னா லாஸ்ட் டே எண்ட் டே, அது 100th டே வந்து 1000 ஃபார்முலாஸுமே உங்கள் மைண்டில் இருக்கும். என்ன ஃபார்முலாஸ் என்ன கேட்டாலுமே உங்களால் தரவா சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.